உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தங்கச்சிங்கெல்லாம் ரத்னா கூட பேச போயிருக்காங்க. ஆனா நீ இங்கேயே உட்காந்துருக்கிய சண்முகம். அண்ணே, நீ கூட போய் பேசினா அக்கா எந்திரிச்சிரும்ல அண்ணே. அவளை அந்த நிலைமையில பார்த்தா எனக்கு வார்த்தை எப்படி இல்லை வரும்? அவளை அந்த நிலைமையில பார்த்தா எனக்கு என்னல பேச்சு வரும்? அழுக தானே வரும். சண்முகம், நீயே இப்படி உடஞ்சு போலாமா? பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல வேண்டியதே நீ தானப்பா. நீயே இப்படி உட்காந்துருந்தா எப்படிப்பா? நான் போய் என்னத்துல ஆறுதல் சொல்ல? யாருக்கு என்னத்த ஆறுதல் சொல்ல? நம்ம டாக்டர் 10 மணி நேரம் சொன்னா 9 மணி நேரத்துக்கு மேல முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. இவளுக்கெல்லாம் போய் ஆறுதல் சொல்லி முடிக்காதவ நான் போய் பேசிட்ட உடனே முடிச்சிருவாளா? பாவில நானு பாவி. அவளுக்கு என்கிட்ட பேசணும்னு இருந்தா இந்த சோகத்தெல்லாம் என்கிட்டே சொல்லிருக்கலாம்ல. என்கிட்ட பேச வேண்டாம்னு தானே நம்மளெல்லாம் விட்டு போனன்னு முடிவு பண்ணா. அவகிட்ட போய் நான் இப்ப என்னத்துல பேசுவேன்? என்ன மூஞ்ச வச்சுட்டு போய் பேசுவேன்? நீ பேசினா தாண்டா அவ கண்ணை திறப்பா. உன்னோட தங்கச்சிங்க பேசினா சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா உன்னோட குரல் தாண்டா அவளுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். சண்முகம், தப்பு நடக்கிறது சாதாரணம். அது தப்புன்னு தெரியும் போதே திருத்திக்கிறதாப்பா புத்திசாலித்தனம். உன் தங்கச்சி கிட்ட நீ பேசினா தானப்பா கண்ணு முழிப்பா. போ சண்முகம், போய் பேசு சண்முகம். நீ போய் பேசலையா? நான் போய் என்னத்த எப்படி அவன் நிலைமையில கிடக்கத்தை பாக்குறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. நான் போய் என்னத்துல பேசுவேன்? சண்முகம், தங்கச்சிங்க மேல அவ பாசம்தான் வச்சிருக்கா. ஆனா உன் மேலதான் அவ உசிரியே வச்சிருக்கா. உன் குரலை கேட்டா நிச்சயம் அவ கண்ணை முழிச்சிருவா. எனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு டாக்டரா சொல்றேன். அவளோட மூளை கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கு. இப்ப அவ உயிரோட இருக்கணும்னா அவ உடனே கண் முழிச்சே ஆகணும். ரத்னா கூட பழகுற ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், ப்ளீஸ். நீ பேசினா உன்னோட குரலை கேட்டா அவ நிச்சயமா எந்திரிச்சு உட்கார்ந்துருவா சண்முகம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.